வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது கும்பமேளா தொடங்கிவிட்டது. இப்போ கும்பமேளா, மகா கும்பமேளா இது 12 வருடத்திற்கு ஒரு தடவை வரும். அலகாபாத்தில் இப்போ கும்பமேளா தொடங்கியிருக்குன்னா இனி 12 வருடம் கழிஞ்சு தான் அங்கே அடுத்த கும்பமேளா வரும். இதே மாதிரி நாசிக்கு கும்பமேளா, அது உஜ்ஜைனில் கும்பமேளா, அது ஹரித்வார் கும்பமேளா 4 இடத்துல உண்டு. 4 இடம் ஒரு இடம் வந்தால் அடுத்து 12 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்போ அலகாபாத்தில் கும்பமேளா என்ன விசேஷம்ன்றா, அங்கே 3 நதிகள் சங்கமிக்கின்றன. அதில் நீங்கள் கண்ணால் பார்த்தா கங்கை வந்துட்டுருக்கும் வலது பக்கம். நீங்கள் நேர திரிவேணி சங்கமத்தை பார்த்துன்னா வலது பக்கம், இது இடது பக்கம் வர்றது கங்கை. அது தண்ணி நல்ல ஸ்படிகம் மாதிரி கிளியராக இருக்கும். வலது பக்கம் வர்றது பார்த்திங்கன்னா யமுனை, அது கொஞ்சம் நீல நிறத்தில் இருக்கும். அப்போ இந்த 2 நதியும் தான் அங்கே இணையுது. ஆனால் அங்கே 3வது நதியான மிஸ்டிக் சரஸ்வதி அங்கே ஜாயின் ஆகுது. இது வெறும் கதையல்ல, உண்மை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கங்கை சேர்ந்து டெய்லி ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ தண்ணி வருது, யமுனையில் எவ்வளவு தண்ணி வருது என்று அளந்து பார்த்துட்டு, அப்புறம் திரிவேணி சங்கமம் தாண்டி போய் அளந்தால் அதை விட ஜாஸ்தியாட்டு தண்ணி ஃப்ளோ இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, மிஸ்டிக் சரஸ்வதி பூமிக்கு அடியிலேருந்து வர்றது உண்மை தான் என்று தெரிய வந்தது. அப்போ இதை வெளிநாட்டுக்காரங்க ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி இமயமலையில் போய் அந்த சில தங்கி இருக்கக்கூடிய லேக்குகள் அதில் கலரை விட்டாங்க. கலரை விட்டால் அந்த கலர் இங்கே அலகாபாத்தில் வெளியே வந்தது. அப்போது அந்த இமயமலையில் உள்ள சில லேக்குகளில் உள்ள தண்ணி பூமிக்கு அடிவழியாக அடியே நீரோட்டம் இருக்குது. பூமிக்கு அடியில் எல்லா இடமும் நீரோட்டம் இருக்கிறது. அந்த நீரோட்டம் தான் போர்வெல் போடும்போது, கிணறு போடும்போது தண்ணியாக வெளியே வர்றது. அப்படி அங்கே அலகாபாத்தில் திறக்குன்னு உள்ளதை அப்போ 40 வருடத்துக்கு முன்னே வெளிநாட்டுக்காரங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, ரைட்டு. இப்போ அதில் குளிக்கிறது விசேஷம். அப்படி இருக்க இந்த 12 வருடத்துக்கு ஒரு இடையே வரக்கூடிய கும்பமேளாவில் குளிப்பது என்பது விசேஷம் என்னவென்றால், அப்போது அந்த தண்ணியை பார்த்தால் கிரகங்களிலிருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தண்ணீரின் அமைப்பு மாலிகுலார் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு பவர் கூடுதலாக இருக்குது. அப்போ அதில் குளித்தோன்னா உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுகளுக்கும் அந்த எனர்ஜி கிடச்சி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடச்சி நோயற்ற வாழ்க்கை, அதே மாதிரி பாவப்படிவுகள் வைப்ரேஷனும் மாறும்.